ஓம் ஏதாக்னே தாகயா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாகயா சர்வ வித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபரக்கண்ணி தொடர் வகுப்பில் சென்ற வாரம் பாராயோ என்னை முகம் பார்த்தொரு கால் என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே. அடுத்ததாக ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே இரண்டை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஓகோ உன்னை பிரிந்தார் உள்ளம் கனலில் வைத்த பாகோ மெழுகோ பகராய் பராபரமே. இது பராபர கண்ணியின் 30வது கண்ணி. இது எல்லாம் இந்த கண்ணியினுடைய வரிசை. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அனைத்தும் மன ஏக்கம், இறைவனிடத்தில் மன ஏக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட ஒரு பக்தர் கேட்பார், இறைவனை அடைவதற்கு என்ன வழி? அவர் சொன்ன பதில் மன ஏக்கம் மற்றும் பிரார்த்தனை. இது முதல்ல மன ஏக்கமா பிரார்த்தனையா? முதல்ல மன ஏக்கம், பிறகு பிரார்த்தனை. மன ஏக்கம் என்பது ஒரு விஷயத்தின் மீது தீவிரமாக கொள்கின்ற ஆவல். ஆவலை காட்டிலும் ஆழ்ந்த பொருள் கொண்டது ஏக்கம். ஆவல் என்பது ஆசை. ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும், நம்ம விருப்பப்படுவோம், கிடைக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்றது. ஏக்கம் என்பது எனக்கு அது கிடைத்தே தீர வேண்டும், அது கிடைக்கலனா எனக்கு வழியே கிடையாது. முழுமையாக அது கிடைத்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. இரண்டாவது, அந்த ஏக்கம் தன்னால் அடைய முடியாத ஒன்று. ஆசை என்பது ஒரு விஷயத்தில் அதாவது நம்முடைய தகுதிக்கு ஏற்பட்ட விஷயங்களில் ஒரு விஷயத்தில் ஆசை ஏற்பட்டால் நாம் அதுக்கு முயற்சி செய்வோம். அதை பெறுவதற்கான முயற்சி செய்ய செய்ய அந்த பொருள் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் ஏக்கம் என்பது அந்த பொருளை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, அதாவது வேண்டிய தகுதி என்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல, ஆனாலும் அது எனக்கு தேவை. இப்படி இயலாமை, அதே நேரத்தில் ஆவல், இரண்டும் சேர்ந்தது ஏக்கம். இந்த ஏக்கம் அதிகமாக அதிகமாக அவனுடைய உள்ளம் எதிலுமே பற்று கொள்ளாது. தொடர்ந்து அதன் நினைவாகவே இருப்பார்கள். அந்த ஒரு விஷயத்தின் மேலேயே ஒரே நினைவாக இருப்பார்கள். இந்த ஏக்கம் பொதுவாக பொருட்கள் கிட்ட இருக்கிறத விட மனிதர்கள் மேலே நமக்கு ஒரு சிலர்கிட்ட வரதை பார்க்கலாம். குறிப்பிட்ட மனிதர்கள் மீது அவர்களை பெற வேண்டும், அவர்களை அடைய வேண்டும் என்ற ஒரு ஏக்கம். அதாவது ஒருவர் இறந்து விட்டால் அந்த மறைவினால் கொள்கின்ற ஒரு துக்கம், இது எல்லாமே ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி நான் ஒரு குழந்தைய நேசிட்டு இருக்கேன், அந்த குழந்தைய என்கிட்டேருந்து பிரிஞ்சு போயிடுச்சு, ஆனாலும் அது எங்கே இருக்குன்னு தெரியல, அதுக்காக பரிதவிக்கின்ற ஒரு தாயினுடைய துடிப்பு. இது வேணால் ஓமானமாக சொல்லலாம். இந்த ஏக்கம் என்பது என்னுடைய குழந்தை எங்கே இருக்கோ, எங்கே போச்சோ, என்ன கஷ்டப்படுதோ அப்படின்னு சொல்லி இரவு பகலாக சாப்பாடு, உறக்கம் எல்லாத்தையும் மறந்து அந்த ஒரு குழந்தையினுடைய விஷயத்துக்காக துடிக்கிற அது உன்னத அன்பு. அத்தகைய அன்பு தான் அந்த ஒரு ஏக்கம். இப்போ இங்கே உன்னை பிரிந்தார் உள்ளம் கனலில் வைத்த பாகோ மெழுகோ அப்படின்னு கேட்குறார். இங்கே சித்வானந்தரும் அந்த ஓமனையே சொல்கிறார். நாம் தாய் குழந்தையை பிரிந்த துக்கத்தை சொல்கிறோம். இங்கே குழந்தையை பிரிந்திருக்கும், அதாவது தாயை பிரிந்திருக்கும் குழந்தை உருகிற மாதிரி சொல்கிறார். அந்த குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு, அம்மா எங்கே இருக்குன்னு தேடுது, கிடைக்கல. அது அழுது
படாத பாடுபடுது. அத்தகைய மனநிலையை நாம் கடவுள் நாட்டத்தில் கொண்டு வர வேண்டும். அத்தகைய துடிப்பு, ஒரு ஏக்கம், எங்கே இருக்கின்றாய் இறைவா, உன்னை நான் எப்படி காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவனையே நினைப்பது. ஸோ அப்படியே நினைத்து உருகுவது. ஸோ இந்த நாம் ஒரு மனிதர்கிட்ட நாம் இதே ஏக்கத்தை கொண்டு இருந்தோம்னாக்கா அந்த மனிதர் பெறுவார்கள், அதாவது கிடைக்க பெறுவார்கள். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை நினைத்தவர்கள்னா அந்த பெண் கிடைக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது இந்த குழந்தையும் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஏக்கம் போயிடுது. அதன் பிறகு அந்த சேர்க்கையின் மூலமாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். பிரச்சனைனாக்கா ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக பிறந்த யாருமே நிரந்தரம் கிடையாது. ஸோ ஒன்றல்லாத ஒன்று நாட்கள் நாம் பிரிந்து தான் ஆகணும். அடுத்ததாக எல்லா மனிதருமே ஒருத்தர் மேலே 100க்கு 100 அன்பை பொழிய முடியாது. நான் எவ்வளோதான் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருந்தாலும் சரி, அவங்கள 100க்கு 100 நான் நேசிக்க முடியாது. காரணம், என்னுடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை தக்கபடி அவங்க இருந்தாங்கனாக்கா என்னுடைய அன்பும் சரி எல்லாமே சேங்ஷன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி எதிர்த்தரப்பில் இருக்கிற அந்த மனிதர், அது யாராக இருக்கட்டும், கணவனோ மனைவியோ குழந்தையோ எல்லாமே இருந்தனா அந்த அன்பினுடைய தன்மை குறைகின்றது. அப்போது இதில் பார்க்கும்போது இந்த அன்பு என்பது ஒரு நிபந்தனைக்குட்பட்டது, இரண்டாவது நிலையற்றது. ஸோ நிலையற்ற மனிதன் மீது நிலையில்லாத அன்பை நாம் வைத்து நிலையற்ற வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இதற்கடுத்து என்ன அப்படின்னாக்கா இவங்களெல்லாம் வெறுத்து ஒதுக்கணும், இவங்களெல்லாம் துரத்தணும்னு கிடையாது. எதை புரிந்து கொள்ளுமோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாததால் தான் இவ்வளவு கடினம். இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தர் நடக்கலனாக்கா அவங்க மேலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது, அவங்கள வெறுக்க ஆரம்பிக்கிறேன். அதன் மூலமாக, வெறுப்பின் மூலமாக என்னுடைய தன்னிலை இழப்பதனால என்னால் ஒரு வேலையை ஒழுங்காக பண்ண முடியதில்லை. வேலை பண்ண முடியாதனால எனக்கு சிக்கல்கள், துன்பங்கள், எனக்கும் பிரச்சனை, அதனால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வருதுனாக்கா அந்த எதிர்பார்ப்பு, தேவையற்ற இடத்தில் நாம் வைக்கின்ற அன்பு. அப்போ அன்பே வைக்கக்கூடாதா, எதையுமே எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னும் போது, நீ அன்பு வை, ஆனால் எதையும் எதிர்பார்க்காதே. அப்படி இருந்தால் நாம் எதனாலும் கலங்க மாட்டோம். நீ நேசிக்கின்ற யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே. அன்னையினுடைய உபதேசம் யாருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு. எத்தனை வயசுனா 7-8 வயசு சிறுமிக்கு அம்மா சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கே அப்படின்னாக்கா நமக்கு இப்போ 60-70 வயசு ஆகுது. நமக்கு எத்தனை எதிர்பார்ப்பு இருக்குது, அது லிஸ்ட் எடுத்தாக்கா போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு கண்டிஷன், நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னாக்கா இத்தனை நிபந்தனைகள்னு சொல்லிட்டு நம்ம கணக்கெடுத்தால் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். லிஸ்ட்டுக்கு அது முடிவே இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அடியும் இருக்கும், உதையும் இருக்கும், அவமானமும் இருக்கும். அப்போ இதிலிருந்து என்னன்னாக்கா, உலக விஷயங்களில், உலக நடைமுறையில் மனிதர்களிடத்தில் நாம் அன்பு வைத்தால், ஏக்கம் வைத்தால், அதன் மூலமாக துன்பமும் துக்கமும் வரும். அப்போ அன்பே வைக்கக்கூடாதுனாக்கா வைக்கலாம். என்ன மாதிரி அன்புனாக்கா சமமான அன்பு. சமமான அன்பு எப்போதும் வரும் ஒரு ஞானத்தை பெறும்போது. என்ன ஞானம்? அனைத்தும் இறைவன். என் குழந்தை ரூபத்தில் இருப்பதும் இறைவன், என் கணவன் ரூபத்திலும் இருப்பது இறைவன், என் மனைவி ரூபத்திலும் இருப்பது பகைவனாக இருப்பதும் இறைவன். அனைத்தும் இறைவன், அனைத்தும் அவனுடைய திருவிளையாடல். நான் நேசிக்கின்ற அன்பு அனைத்தும் அவனுக்கு தான் சேர்கிறது. இந்த ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வைத்து அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்யும்போது நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்கிறோம். அவங்க ஒரு வேளை தவறு செய்தால் அந்த தவற்றை திருத்துவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். முயற்சிக்கும் சரியாக இல்லாவிட்டால் அவன் துன்பப்படுவான். அந்த துன்பத்தை பார்த்து நாம் அமைதியாக இருப்போம். அதனால் நம்ம கலங்க மாட்டோம்.
ஏனென்றால் நீ செய்த வினை நீ அனுபவிக்கிறாய். எனக்குண்டான கடமை என்னவோ அதை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். நல்லறிவு தீய அறிவு ரெண்டுமே உனக்கு சொல்லியிருக்கிறேன். உன்னை எப்படி வளர்க்கணும் வளர்த்துருக்க. நீயா நெருப்பில் கை விட்டு சுட்டுக்கிட்டாக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ இந்த ஒரு ஞானம் வரும்போது அந்த மனிதர்கள் துன்பப்படும் போது நாம் கவலைப்பட மாட்டோம். அவருடைய வினை என்னவோ அதற்கேற்ப துன்பப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அவங்களுடைய துன்பத்தை துடைப்பதற்கான முயற்சியை நாம் செய்கிறோம் பற்றற்ற நிலையில். ஐயோ என் குழந்தை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வழுது புலம்புறது கிடையாது. அதனால நம்முடைய தன் நினைவு, அதாவது தன் நிலையை நாம் மறப்பதும் கிடையாது. சமமான நிலை, தன்னிலை குலையாத நிலை. ஸோ இந்த நிலையில் இருந்துக்கிட்டு நாம் நேசிக்கும் போது அங்கே சமநிலை இருக்கின்றது. இந்த சமநிலை இருந்தால்தான் மனம் தூய்மை அடையும். தூய்மை என்பது எண்ணங்களை கடந்த நிலை. தூய்மை என்பது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. அதாவது வெறுமனே எண்ணங்கள் அற்ற நிலை அல்ல. எண்ணங்கள் அற்ற நிலை மூச்சை அழைப்பதன் மூலமாக சில நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இருக்கும். ஆனால் மறுபடியும் எண்ணங்கள் வரும். உண்மையான தூய்மை என்பது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. அந்த நிலையில் வரும்போது தான் மன ஒருமைப்பாடு தாரணை உண்டாகும். இந்த மன ஒருமைப்பாடு தாரணை நமக்கு இருக்கின்ற அளவுக்கு இறைவனை நாம் தியானம் செய்வோம். அதன் பிறகு இறைவனையே நினைத்து உருக ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் தான் ஓகோ உன்னை பிரிந்தார் உள்ளம் கனலில் வைத்த பாகோ மெழுகோ பகராய். ஸோ இந்த ஏக்கம், இந்த உருகின்ற நிலை எப்போ வருதுனாக்கா அந்த நிலையில் வருகிறது. சாதாரண நிலையில் இல்லை. சாதாரண நிலையில் இருந்தால் அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். இது எப்படின்னாக்கா கற்பூரம் கட்டியாக இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சிடும். கட்டி முடிஞ்ச பிறகு அந்த நெருப்பு போயிடும். அதே நேரத்தில் அந்த நெருப்பு அந்த கற்பூரத்தை ஏந்திருக்கிற அந்த கற்பூரத்தை காட்டுகின்ற அந்த அகல், அது நெருப்பு இருக்கும், அந்த சூடு கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சூடும் தணிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நேரம் நான் கோயில் இருக்கிறேனோ, எவ்வளோ நேரம் நல்ல புத்தகங்களை படிக்கிறனோ, எவ்வளோ நேரம் சத்சங்கத்தில் நான் இருக்கணும், அவ்வளோ நேரம் நான் இறைவனின் நிலையில் இருக்கிறேன். மற்ற நேரத்தில் என்னால் இருக்க முடிவதில்லை. காரணம் இந்த ஆசைகள், எதிர்பார்ப்புகள், இது எல்லாம் நம்மை இறைவனிடந்து பிரிக்கின்றன. இதற்கு மூல காரணம் மனம். மனதிற்கு மூல காரணம் நான், எனது என்ற அகங்கார மமகாரங்கள். இதுக்கு மூல காரணம் அபிமானம், தேக அபிமானம். இதிலிருந்து எல்லாமே வருகின்றன. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது உண்மையான ஏக்கம் வராது. அப்போ வராதுனாக்கா நம்ம விட்டுணுமா? அப்படி கிடையாது. திரும்ப திரும்ப விவேகம், விசாரம் செய்ய வேண்டும். எது உண்மை, எது உண்மை அல்ல, எது நிரந்தரம், எது நிரந்தரமற்றது. நிரந்தரமற்றது என்றால் வெறுப்பது என்பது அல்ல. பற்றற்ற நிலையில், பற்றற்ற நிலையில் நான் எப்படி செயல்களை செய்வது, இந்த மாதிரி மனநிலையோடு நாம் இருந்தால் சிறிது சிறிதாக அந்த விவேகம் நமக்கு வரும். ஸோ உலக பந்தங்களில் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறோமோ அந்தளவுக்கு விவேகம் வரவே வராது. நாம் அதுக்கு குருமரை ஒரு ஊமையை சொல்வார். ஒட்டகம் முச்செடியை நல்லா கடித்து சாப்பிடுது, வாய் முழுக்க ரத்தம் வருது, அந்த ரத்தத்தையே அதை சுவைச்சு சாப்பிடும். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ அடி வாங்குவோம், துன்பம் வாங்குவோம். மற்ற மேலே இருக்கிற பாசத்தினாலும், பற்றினாலும், பணத்தின் மேலே இருக்கிறதுனாலையும், சொத்து சேர்ப்பதுனாலையும் எல்லா விதமான அடியும் வாங்குவோம். ஆனாலும் நாம் அதை விடவே மாட்டோம். ஏனென்றால் நமக்கு அந்த விவேகம் என்பது இல்லை. ஸோ உலக விஷயங்கள்லையும் உலக மனிதர்களிடத்திலையும் நாம் எந்த அளவுக்கு மனம் ஏக்கம் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு பற்றோ பாசம் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பிரிந்திருக்கிறோம். அதற்கு மாறாக இறைவனிடத்தில் நாம் உருக உருக நம் மனம் தூய்மை அடைகின்றது. அந்த விவேகமும் விசாரமும் பழகி உண்மையாகவே இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை பெறுகிறது. மனம் தூய்மை பெறுவதற்கு ஒரு அடையாளம் மனத்தை கடப்பது. மனதை கடந்த நிலைத்தான் மன தூய்மை. ஸோ அந்த தூய்மை அந்த விவேகம் மூலமாக, விசாரத்தின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு வரும். அதற்கு தேவை முதலில் மன ஏக்கம். என்ன ஏக்கம்? எப்படிப்பட்ட ஏக்கம்? குழந்தையை பிரிந்த தாய் துடிப்பது போன்று
தாயை பிரிந்த குழந்தை துடிப்பது போன்ற ஒரு ஏக்கம். இது நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்றபடி நாம் உணர்ந்து கொள்கின்ற ஒரு ஓமானம். ஆனால் இதையெல்லாம் சேர்ந்த முழு மனமும், அதாவது இரவு பகலாக அவரை துடிக்கின்ற நிலை. பொதுவாக இந்த மன இயக்கத்தை ஸ்ரீ சைத்தன்யர் தன்னுடைய சீடர்களுக்கு வழிகாட்டியாக வைத்தார். அந்த ஒரு பாதையை ஒரு வழிமுறையாக வைத்தார். விரகதாபம், இறைவனை அடையாமல் தவிக்கின்ற நிலை. ஸ்ரீராமன் எடுத்துக்கிட்டோன்னா அவர் பிரபன்ன வழி, சரணாகதி வழி, ஆண்டான் அடிமை முறை, தாசிய நிலை ஸ்ரீராமானுஜர் வைத்தார். இவர் அந்த விரகதாபம், மன இயக்கம். அதன் மூலமாக அவருடைய சீடர்கள் ஜீவ கோஸ்வாமிகள்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்கள், அதில் ஒரு சீடர், அவர் பெயர் எனக்கு இப்போ சற்று நினைக்கு வரல, அவர் மரத்தடியில் உட்காந்து கிருஷ்ணனை பிரிந்த அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாரு. அந்த ஏக்கம், மன ஏக்கம் ஒரு அனலாக மாறி அந்த மரத்தையே சுட்டெரித்து விட்டது. அந்த அளவுக்கு ஒரு விரகதாபம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விரகதாபம் ஒரு மனிதனிடத்தில் உருவாகும். அப்போனாக்கா அவ்வளோ சக்தி நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய மன ஏக்கத்தின் மூலமாக நாம் சார்ந்திருக்கின்ற ஒரு மரமே பட்டு போவதாக ஒரு மனிதனிடத்தில் அத்தகைய மன ஏக்கம் இருக்கின்றது என்பது அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அது அவங்க விசேஷமானவங்க தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவதார புருஷர், ஒரு சத்புருஷர் வரும்போது அவருடைய சீடர்களும் ஒரு அசாதாரண இயல்பை பெற்றிருக்கிறார்கள். அது சாத்தியமாகுது. அதற்காக நம்ம அதை விட்டுணும்னு அவசியம் இல்லை. நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செய்யும்போது இறை அருள் நமக்கு உதவி செய்யும். அப்போ என்ன தான் பண்ணணுன்னாக்கா, அந்த ஏக்கத்தை, இறைவா நீ மட்டும்தான் உண்மை, இரண்டாவது நீ தான் எல்லாமாக ஆகியிருக்கிறாய், அருள் கூர்ந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்தை புரிய வைத்து விடு. புத்தகங்களை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் விவேகம் வருது, சொற்பொழிவு கேட்கும்போது கொஞ்சம் நேரம் வருது, அடி வாங்கும்போது, துன்பப்படும் போது இதெல்லாம் என்ன வாழ்க்கைன்னு நான் புலம்புற அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விவேகம் வருது. இதெல்லாம் இல்லாமல் நிரந்தரமாக எனக்கு விவேகம் வேண்டும். இந்த உலகத்திலே இருந்து கொண்டு உலகத்தில் பற்றற்ற நிலையில் நான் வாழ வேண்டும், மனத்தை உன்னிடத்திலேயே வைக்க வேண்டும், இறைவா அருள் புரிவாய்ன்னு சொல்லிட்டு திரும்ப 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 அந்த நிலையை தர வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்காக குருநாதரிடம் சென்று அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வழிமுறையை நாம் செய்து வந்தால் நம்முடைய முயற்சியும் இறை அருள் அல்லது குரு அருளும் சேரும்போது ஒரு நாள் வழி பிறக்கும். ஸோ இப்போது இந்த உள்ளம்னு எடுத்துக்கிட்டனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகோ உன்னை பிரிந்தார் உள்ளம் கனலில் வைத்த பாகோ மெழுகோ பகராய் பராபரமேன்னு சொல்கிறாரு. அப்போ உள்ளம்னா என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பொதுவாக உள்ளம் என்பது மனத்தைக்கு உள்ளே இருக்கிற ஒரு விஷயம். மனம் என்பது ஒரு விஷயத்தை பார்க்குது, உணர்கிறது. உள்ளம் என்பது அதற்கு ஆழ்ந்த ஒரு பொருள் கொண்டது. அதாவது மனத்தையும் உள்ளடக்கியது, மனத்தில் எழுகின்ற சிந்தனைகளை உள்ளடக்கியது. அதுக்கப்புறம் உணர்ச்சிகள், பந்த பாச உணர்ச்சிகள், கோபம், விருப்பு வெறுப்பு, இந்த உணர்ச்சிகள். அடுத்தது நினைவுகள், இதுவரைக்கும் நடந்த நினைவுகள். அப்புறம் கற்பனை, அப்புறம் அறிவு, நல்லறிவு, கெட்டறிவு. இது எல்லாமே கலந்த ஒரு நிலைத்தான் உள்ளம். இந்த உள்ளம் உணர்வு மயமானது, ஒரு பௌதீக தன்மையில் கொண்டதல்ல. அதாவது இந்த உடலுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற உணர்வு நிலையில் இருக்கின்றது. இந்த உடல் பௌதிகம். அந்த உடலை உணர்வு சக்தி தான் இயக்குது. அந்த உணர்வு சக்தி பேருணர்வு. அந்த பேருணர்வு சக்திக்கும் இந்த உடலுக்கும் இணைப்பாக இந்த உள்ளம் திகழ்கிறது. இந்த உள்ளத்திலிருந்து தான் உணர்வுகள், ஆசைகள் எல்லாமே ஒரு தொகுப்பாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளத்தினுடைய இயல்பு எப்படியோ அதற்கேற்ப ஒரு மனிதனுடைய இயல்பு வெளிப்படும். அகத்தின் அழகு முகத்தில் வெளிப்படும். இந்த உள்ளம் என்பது அகம். நம்முடைய அக இயல்பு தான் உள்ளம். இந்த உள்ளம் என்பது நாம் வெளியில் இதுவரைக்கும் கண்ட கேட்ட விஷயங்களையும் முற்பிறவியில் நாம் செய்த விஷயங்கள் இரண்டையும் கலந்தது. இப்படி இருக்கும்போது இந்த உள்ளம் என்பதை, அதாவது இந்த உணர்வுகள், ஆசைகள், அவற்றுடைய தொகுப்பாக இருக்கின்ற இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த உடம்பு இயக்குது.
இந்த உள்ளம்தான் இயக்கிறது. ஸோ இந்த உள்ளத்தை தமிழில் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போது வாயின்னு எடுத்துக்கிட்டாக்கா வாய்மைன்னு சொல்கிறோம். ஏன் வாய்மைன்னு சொல்லணுனாக்கா வாயின் மூலமாக நம்ம பேசுகிறோம். அப்போ பேசும்போது உண்மையா பொய்யா என்பதை அறிந்து நாம் பேச வேண்டும். வாயின் மூலமாக சொல்வதால் அந்த உண்மைக்கு வாய்மை என்று பெயர் வச்சாங்க. அதே மாதிரி உள்ளம் என்பது உள்ளத்தில் இருப்பதை உள்ளதபடியே சொல்ல வேண்டும். உள்ளத்தில் உள்ளது வாயினால் வாய்மை கொண்டு சொல்ல வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் இருப்பதற்கேற்ப நீ ஒழுக வேண்டும் அப்படின்றதுக்காக உள்ளம் என்று பெயர் வைத்தார்கள். ஸோ இந்த பொதுவாக மனம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது கடிகாரமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வரும். அப்போது இந்த மனத்தால் ஒரு பகுத்தறிய முடியாது. ஸோ இந்த மனம் ஒரு விஷயத்தை பார்த்தது இமீடியட்டாக அது சித்தத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. சித்தம் என்பது பார்த்தது, கேட்டது, உணர்ந்தது எல்லாத்தையும் வைத்திருக்கிற ஒரு பெட்டகம். அது பார்த்துட்டு ஆமாம் இது கடிகாரம்னு சொல்லி அந்த சித்தம் உறுதிப்படுத்துது. அதாவது இது சித்தம்னு சொல்லிட்டு கொண்டு போய் அதை புத்திக்கிட்ட கொடுக்குது. புத்தியும் ஆமாம் நீ பார்த்தது கடிகாரம்தான் சொல்லி அந்த ஒரு குழப்ப நிலை, சந்தேக நிலை கடந்து இதுதான் சொல்லிட்டு ஒரு தீர்மானிக்கின்ற நிலை தான் புத்தி. அதனால தான் உனக்கு புத்தி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ இப்போ எப்படின்னாக்கா 2 பர்சன் இருக்கிறாங்க. அந்த 2 பர்சன் பேரில் ராமன், கிருஷ்ணன். இவர் ராமனா இல்லை கிருஷ்ணனான்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வரும்போது இல்லை இவர் ராமன் அப்படின்னு நாம் தீர்மானிக்கின்ற நிலை தான் புத்தி. ஆனாலும் இவ்விஷயம் இதோட முடியதில்லை. அவங்க தீர்மானித்தது அங்கீகாரம் சொல்லப்படணும். அந்த அங்கீகாரம் சொல்வது யாருனாக்கா அகங்காரம், நான் என்கின்ற உணர்வு, ஜீவாத்மன். இந்த ஜீவாத்மன் ஆமாம் இவர் கிருஷ்ணன் சொல்லும்போது அந்த விஷயம் முடியுது. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. ஸோ இந்த உள்ளம் என்பது இந்த அகங்காரம், புத்தி, சித்தம், மனம் இவற்றுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை குறிக்கின்றது. ஒரு மனிதனுடைய இயல்பை குறிக்கிறது. அவன் நல்லவன், கெட்டவன், இவன் பக்தன், நாத்திகன் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோமே ஒரு மனிதனுடைய இயல்பை பொறுத்து. அந்த இயல்பு தான் உள்ளம் என்று நாம் சொல்லலாம். உள்ளத்தில் உள்ளபடி அவர்கள் செயல்படுகின்ற இயல்பு, உள்ளத்தில் இருக்கின்ற சக்திக்கேற்ப அல்லது அவருடைய தகுதிக்கேற்ப செயல்படுகின்ற நிலைத்தான் இந்த வாழ்க்கை. ஆகவே இந்த உள்ளம், எந்த ஒரு உள்ளத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேனோ அந்த ஒட்டுமொத்த உள்ளத்தையும் இறைவனுக்கு தருவது. அந்த உள்ளமானது உருகுவது. எப்படி உருகுவதுனாக்கா நெருப்பில் வைச்ச பாகு. இது எப்போ வெல்லம், சர்க்கரை போன்றவற்றை எல்லாம் வச்சு தண்ணீரில் கலந்து ஒரு பாத்திரத்தில் உருக வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாகினுடைய பதத்தை பார்த்துட்டு அதுலேருந்து இறக்கி சர்க்கரையாகவோ வெல்லமாகவோ செய்வாங்க. அந்த எப்படி அந்த கரும்பிலிருந்து அந்த சாறுவை பிரிச்செடுத்து நல்லா அதை உருக்கி அதன் பிறகு வெல்லத்தையோ சர்க்கரையோ பிரித்தெடுக்கிற மாதிரி. அப்போ இந்த உள்ளம் உருகு எதுக்குனாக்கா உள்ளம் உருகுனாதான் இறைவனை அடைய முடியும். எப்படி உருகுனாக்கா நான் ஒரு உடம்புன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கல, இந்த உள்ளம் தான் நான் ஒரு உடம்புன்னு நினச்சி அவ்வளோக்கு அவ்வளோ என்னை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குது. அந்த ஐடென்டிஃபிகேஷனை அறுப்பது தான் உருகுதல். மனித நிலை கடக்க செய்கின்ற ஒரு பணிதான் இந்த உருகுதல். மனித நிலை கடந்து இறைநிலை அடைவது. ஒருவன் மனித நிலையிலிருந்து விலங்கு இயல்புக்கு எளிதாக போக முடியும். காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் இதில் ஒருத்தனை எந்த அளவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் கீழ்நிலைக்கு போவான், விலங்கு இயல்போடு நடந்து கொள்வான். ஸோ விலங்கு இயல்போடு நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் போர் எல்லாமே வந்துட்டு இருக்குது. பகல்காம் சம்பவம் எல்லாம் அந்த விலங்கு இயல்பு. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற அந்த ஒரு இயல்பு விலங்கு இயல்பாகவும் நாம் மாற்ற முடியும். அதே நேரத்தில் தெய்வ இயல்பாகவும் நாம் நம்மளை மாற்ற முடியும். ஸோ அதனால் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன், நான் எதனிடம் என்னை ஒன்றுபடுத்தி கொள்கிறேன். நானும் நினச்சாக்கா எதோடு நான் சம்மந்தப்படுத்திக்கிறேன். நானும் நினச்சாக்கா நான் ராமகிருஷ்ண மடத்து பக்தன், பக்தை, அவ்வளோதானா என்னுடைய இயல்பு.
அதோடு முடியறது கிடையாது. அதை தாண்டி ராமகிருஷ்ண பக்தன் என்ற பக்தை என்றால் என்ன? வெறுமனே போவதனாலையோ அல்லது அங்கே வந்து பிரார்த்தனை செய்கின்ற அந்த இடத்துக்கு பிரார்த்தனையிலையோ இல்லை சர்வீஸ் பண்ணுறதுலையோ பக்தன் என்ற ஒரு நிலை அடைவதில்லை. இதெல்லாம் எதற்காக செய்கிறேன்? என்னை முற்றிலுமாக அழிப்பதற்கு. வார்த்தையை கவனிக்கணும். என்னை முற்றிலுமாக அழிப்பதற்கு. என்னை என்றால் தற்கொலை செய்வதில்லை, என்னை முற்றிலுமாக இறைவனிடத்து ஒப்படைப்பது. செயல் மூலமாக மடத்தில் வந்து சர்வீஸ் பண்ணுறது மூலமாக அகங்காரம் வரும். அந்த அகங்காரம் தணிப்பதற்காக பல அடிகள் வரும், அவமானங்கள் வரலாம் அல்லது பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாம் சமநிலையோடு நான் எதிர்கொள்ள வேண்டும். அந்த அடிகள் எதற்காக வருது? எதிர்பார்ப்புகளை நான் கடந்து செல்ல வேண்டும். இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இவங்ககிட்டேருந்து நான் உயர்ந்த நிலைக்கு போனேன், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த எதிர்பார்ப்பை கடந்த ஒரு நிலைக்கு நான் செல்ல வேண்டும். என்னுடைய உணர்வுகளை கடந்து செல்ல வேண்டும். நான் எனது என்ற அகங்காரம் அமகாரங்களை கடந்து சென்று என்னை பூரணமாக இறைவனுக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கின்ற ஒரு உணர்வு, அந்த செயல்தான் உருகுதல், ஆகாக உருகுதல். அந்த மனித நிலையை உருக செய்வது. அதற்கு முதல்ல நாம் மனிதனாக இருக்க வேண்டும், நல்ல இயல்பு கொண்ட மனிதனாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து இறைவனிடத்தில் அன்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அதுவும் பத்தாது, இறைவனுக்காக வாழ வேண்டும். முதல்ல மனித நிலை, அப்புறம் பக்தி, அப்புறம் செயல்நிலை. 24 மணி நேரமும் 7 நாட்களும் 24/7 எல்லா நேரத்திலும் இறைவனையே சதா சிந்தனை செய்து அவருக்காக அர்ப்பணம் செய்கின்ற ஒரு நிலை. அது எப்படின்னாக்கா மெழுகு. அடுத்ததாக ஒரு உதாரணத்தை சொல்கிறார். மெழுகுனாக்கா நம்ம ஏற்றி வைக்கிற அந்த மெழுகு, அது அப்படியே எரிய எரிய உருகிக்கிட்டே போகும். ஸோ என்னுடைய மனம் இயங்கும் போதெல்லாம், என்னுடைய செயல் செய்யும் போதெல்லாம் நான் இறைவனுக்கென்றே நான் செயல்பட வேண்டும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சொற்கள், என்னுடைய செயல்கள் அனைத்தும் இறை அர்ப்பணமாகவே இருக்க வேண்டும். மெழுகுவர்த்தி எரிய எரிய உருகுவது போன்று என்னுடைய நான் எனது என்ற அகங்காரம் அமகாரங்கள் அனைத்தும் அழிந்து உள்ளது எதுவோ அது பிரகாசிக்க வேண்டும். ஸோ இந்த மெழுகு வந்து எரியக்கூடிய பொருட்களால் ஆக்கப்பட்ட ஒரு கிளிசரைடு. அதனால அந்த ஒரு கொழுப்பு, அந்த திண்ம பொருள் மூலமாக அந்த திரியை வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக நம்ம பற்ற வைக்கும்போது ஒளி பெறுகிறது. ஸோ இந்த ஒளி என்பது ஆன்ம பிரகாசம். எந்த அளவுக்கு நமக்கு தேகாத்ம புத்தி மறைகிறதோ அந்த அளவுக்கு ஆன்ம பிரகாசம் ஒளிரும். எந்த அளவுக்கு நாம் டைல்யூட் ஆகிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய புத்தி வந்து இந்த உடலோடும் உலகத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ, எந்த அளவுக்கு நான் இறைவனிடமிருந்து என்னை வேறுபட்டவனாக கருதுகிறேனோ அந்த அளவுக்கு இது வந்து பிரகாசமாக எரியாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றார் உருகுவது பற்றி, குழந்தையை போன்று நம்பிக்கை வேண்டும். தாயை காண்பதற்காக அது எவ்வளவு தவிக்கின்றது. அத்தகைய ஏக்கம் வர வேண்டும். அந்த ஏக்கம் வந்துவிட்டால் அருணோதயம், இருள் நீங்கி ஒளி பிரகாசிக்கிறது. சூரியன் பிரகாசிக்கிறான். அப்போ இருள் மறைந்து எல்லாம் உள்ளதுபடி தெரிகிறது. இந்த அருணோதயத்தை தொடர்ந்து இறை காட்சி உண்டாகிறது என்று பகவான் அருளி இருக்கிறார். அதுக்கு ஒரு கதையை சொல்றார். ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும். ஜடிலன் என்ற ஒருத்தருக்கு சிறுவனுடைய கதை. அவன் வந்து குருகுலத்துக்கு போவான். அப்படி குருகுலத்துக்கு போகிற வழி வந்து காட்டு வழி. அம்மா ஃபஸ்ட்டு நாள் அம்மா கூட்டின்னு போயிட்டு வந்தாங்க. 2வது நாள் தனியாக போயிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு அவனுக்கு பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ போயிட்டு வந்துட்டான். 3வது நாள் நான் போக மாட்டேன்னு சொல்லுவான் அம்மா கிட்டே. ஏன்ப்பா போக மாட்டேன்னா, எனக்கு பயமாக இருக்குது, யாருமே இல்லை, எங்கேயோ சிறுத்தை புலி எல்லாம் கத்துற சத்தம் கேட்குது, யானை கத்துற சத்தம் கேட்குது, யாருமே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன்னும் போது, நீ எதுக்கு பயப்படுற, உன்னுடைய அண்ணன் தான் காட்டில் இருக்கானே, அவனை கூப்பிடு. யார் அந்த அண்ணன்? அந்த அண்ணன் பேர் வந்து கிருஷ்ணன். அவன் தான் உன் அண்ணன். அவன் காட்டிலேயே தான் சுற்றிட்டு இருப்பான். நீ எங்கே கூப்பிட்டாலும் அவனுக்கு காது கேட்கும். நீ எங்கே போனாலும் அவனுக்கு காது கேட்கும். அந்தளவுக்கு அவனுக்கு ஷார்ப்பான காது. நீ அவனை கூப்பிடு பயம் வரும்போது. அதுக்கப்புறம் மறுநாள் போச்சு. அதே மாதிரி பயம் வந்தது. உடனே அவனுக்கு வந்து அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறான். முதல்ல கூப்பிட்ட போது ஒரு சத்தமும் காணும். 2வது தடவை கூப்பிட்றான் கொஞ்சம் பயத்தோட, ஆனாலும் வரல. அப்போது நான் ஒழுங்காக கூப்பிடலன்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் வருதே தவிர அம்மா சொன்ன விஷயத்தில் அவன் நம்பிக்கை வரல. இங்கே கவனிக்கணும். இந்த கதையினுடைய உட்பொருளே இங்கே தான் இருக்குது.
கிருஷ்ணன் அவன் வந்து கூப்பிட்றான். முதல்ல அவன் வரல, 2வது தடவை கூப்பிடும்போது இன்னும் பயத்தோடு கூப்பிட்றான். அப்போ கூப்பிடும்போது நான் இன்னும் சரியாக கூப்பிடலன்னு சொல்லி உண்மையாகவே அவன் கூப்பிட்றான். என்ன என்னுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அது வந்து பொய் கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை. ஆனால் நம்முடைய விஷயத்தில் எடுத்துக்கிட்டாக்கா நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், ஒன்றும் நடக்காது. இது என்னது எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்குண்ணே, ஒன்றுமே நடக்கலை, எதுக்கு தான் இதெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்குமோன்னு இப்படி தான் நம்ம மைண்டு போகுமே தவிர, குரு கொடுத்திருக்கிறார் இந்த மந்திரத்தை நான் முறையாக ஜெபிப்பேன், இறை காட்சி பெறுகின்ற வரைக்கும் நான் விடமாட்டேன்ற ஒரு உறுதி நமக்கு வருவதில்லை. ஸோ இங்கே தான் நம்முடைய முயற்சிக்கு வித்தியாசம். குழந்தையை போன்ற ஒரு நம்பிக்கைன்னு வரும்போது என்னுடைய முயற்சியில் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே நான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வேன், உண்மையாக செய்வேன், உறுதியாக செய்வேன். ஸோ இந்த நிலைத்தான் மன இயக்கம், இந்த நிலைத்தான் இறைவனுக்காக ஒழுகுவது. அப்படி அழுதும்போது அவன் வந்து கடைசியில் அவனுக்கு மூச்சு ஆகின்ற நிலைக்கு வந்து கூப்பிட்றான் கிருஷ்ணான்னு. அதாவது உயிரை கலந்து அந்த ஒரு ஏக்கத்தோடு கொடுக்குறான். அப்போ அவனால் கிருஷ்ணனால் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறான். தன்னை நம்ம எப்போது அவனுக்கிட்ட கொடுக்குறோமோ அப்போது அவன் வெளிப்படுகிறான். நான் என்ற உணர்வு எப்போது மறைகிறதோ அங்கே தானாகி இருக்கின்ற பரம்பொருள் வெளிப்படும். ஸோ அங்கே நாம் பலி கொடுக்கும்போது அந்த பேருணர்வு வெளிப்படும். உண்மையிலே பலி கொடுப்பது என்பது இந்த ஒரு விஷயந்தான். இறைவனுக்கு பலி கொடுக்கணும், காளிக்கு பலி கொடுக்கணுன்றதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டதுனாக்கா, நம்மை பலி கொடுக்க, நம்முடைய நான் உணர்வு, தேகாத்ம உணர்வு, அதாவது இந்த உடல் உணர்வோடு நம்ம சம்பந்தப்படுத்திருக்கின்ற இந்த ஒரு இயல்பை இறைவனுக்கு பலி கொடுப்பது என்றால் ஆன்மீக சாதனைகள் மூலமாக இதை நாம் கடப்பது. அப்படி கடக்கும்போது அந்த கிருஷ்ணனுடைய காட்சி கிடைச்சது. அதுக்கப்புறம் ரெகுலராக அவன் கூப்பிடும்போதெல்லாம் கிருஷ்ணர் வருவா. அப்படி அது ஒரு பெரிய கதையாக போகும். ஸோ இது வந்து இதோட இந்த கதையை படிக்கணும் தெரியும்னாக்கா அமுதமொழியில் படிங்க, விரிவாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்படி இன்னொரு கதையை அவர் சொல்கிறார். பிராமணர் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தான், அந்த ஒரு கதை. அதுவும் நீங்கள் அமுதமொழியில் படிங்க, ஏன்னா உங்களுக்கு நீங்களும் படிக்கணுன்ற ஒரு ஆசை. இதே ஒரு விஷயம் நம்பி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஸோ இறைவனை பிள்ளையார் அவர் கூப்பிட்ட போது வந்தார். ஸோ இப்படி அசையாத நம்பிக்கை மூலம் நம்மை சமர்ப்பணம் செய்து கூப்பிடும்போது இறைவன் வெளிப்படுகின்றார். நிச்சயமாக அவர் வந்து நம்மக்கிட்ட வருவார். ஸோ இப்படி இறைவன்கிட்ட ஏக்கம் கொள்வது எவ்வளோ நாளில் எப்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா, பிறந்ததிலிருந்தே நாம் ஏக்கம் கொள்ள வேண்டும். அப்பர் பெருமான் பாடுறார், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றேன், உள்ளமும் நானும் கிடைந்து அலைந்து எய்த்து ஒழிந்தேன், திருவொற்றி ஊரா, திரு ஆலவாயா, திருவாரூரா, ஒரு பற்றில்லாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே. அற்புதமான ஒரு பாடல். எப்போ நாம் இறைவன்கிட்டேருந்து பற்றுதல், இறைவனை அடைவதற்காக வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது, நாம் பிறப்பதே என்னைக்கு நாம் கருவுற்றோமோ அன்றைய தினத்திலிருந்தே இந்த ஒரு ஏக்கம் தொடங்கிவிட்டது. நம்முடைய நோக்கமே, நாம் மனித பிறவியை பெற்றதனுடைய நோக்கம் தாயினுடைய கர்ப்பத்தில் முதல் சூழலாக நான் கருவுற்ற அன்னைக்கு என்னுடைய சங்கல்பம் எதுனா, இந்த வாழ்க்கை இறைவனை காண்பதற்கு என்ற ஒரு சங்கல்பத்தோடு நாம் பிறந்தோம்னாக்கா நிச்சயமாக இறைவனை அடைவோம். அப்படி பிறக்கும்போது எனக்கு அந்த சங்கல்பம் இல்லை. அட்லீஸ்ட் இப்போ வச்சு அந்த சங்கல்பம் இன்னையிலிருந்து இந்த கணத்திலிருந்து இறைவனை அடைகின்ற வரைக்கும் இறைவனை தவிர்த்து வேறு எதுக்கும் எனக்கு ஆசை இல்லை அந்த ஒரு உறுதி கொள்ள முடிந்தால் அதுவே பெரிய விஷயம். ஸோ கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றேன், உள்ளமானது உன்னை காண்பதற்காக உருகி கொண்டே இருக்கிறது. நானும் கிடந்து அலைந்தேன். உள்ளம் எப்படியோ அப்படியே என்னுடைய வாழ்க்கை. நானும் கிடந்து அலைந்து எய்த்து ஒழிந்தேன். எவ்வளவோ முயற்சி பண்ண, ஒன்றும் நடக்கலப்பா. நானும் போராடிட்டு இருக்கேன் உன்னை பார்ப்பதற்கு. எங்கன்னா அலைகிற? திருவொற்றியூருக்கு அலைகிறேன். திருவாலையா மதுரைக்கு போகிறேன், திருவாரூரான்னு போகிறேன், எல்லா இடத்துக்கும் போகிறேன். ஒரு பற்றில்லாமையும் கண்டு இறங்காய், உன்னை காண முடியவில்லை.
என் மீது இரக்கம் கொள், கட்சி ஏகமே காஞ்சிபுரத்தில் எழுந்திருக்கின்ற இறைவா அப்படின்னு பாடுறார். இதன் மூலமாக என்ன சொல்ற வர்றாருனாக்கா, எந்த ஊர் சென்றாலும் அந்த எல்லா ஊரிலும் இறைவன் தான் இருக்கின்றார், இறைவன் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் நான் அதை உணராமல் அங்கே இங்கே அலர்கின்றேன். இல்லைனாக்கா இந்த ஊரெல்லாம் அவர் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அந்த ஒரு மனநிலையை நாம் கொள்ள வேண்டும். நாம் எங்கே இருந்தாலும் அது சிவஸ்தலம் தான். எந்த இடத்தில் இருந்தாலும் நம் முன் அந்த சிவபெருமான் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லது பெருமாள் அல்லது அம்பிகை, எந்த தெய்வமோ அது இருக்கின்றது. நாம் இருக்கின்ற பூமி, இருக்கின்ற இடம் அந்த தெய்வ ஸ்தலம் தான், வாசஸ்தலம் தான். இதை நாம் உணர்ந்து நம்மை அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி அர்ப்பணம் செய்தால் அவருடைய கருணை பிறக்கும். ஓஹோ உன்னை பிரிந்தார் உள்ளம், கடலில் வைத்த பாகோ மெழுகோ பகராய் பராபரமே. இந்த உருகுதல் என்பதற்கு எவ்வளவு பொருள் இருக்கின்றது. இன்னும் டீப்பாகவும் போகிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ஏக்கம், உண்மையான ஏக்கம். இறைவனை அடைவதற்காக என்னுடைய செயல், என்னுடைய சிந்தை, என்னுடைய பேச்சு அனைத்தும் இருக்கும். மனம், மொழி, வாய், முக்கரணங்களும் அவனுக்காக ஒன்றுபடுத்துவது. இந்த முக்கரணங்களையும் ஒன்றுபடுத்தி அவனுக்காக ஏக்கம் கொள்ளும் போதுதான் ஸ்ரத்தை உண்டாகும். ஸ்ரத்தை கொள்ளும் போதுதான் நம்முடைய செயல்கள் அனைத்தும் உறுதியோடு இருக்கும். அந்த ஒரு செயலிலிருந்து நாம் விலக மாட்டோம். ஒரு அம்பு எய்தால் அது இலக்கை அடைவது போன்று நம்முடைய செயல்பாடு இருக்கும். அந்த செயல்பாடு தான் அந்த ஏக்கம், கடலில் வைத்த பாகோ மெழுகோ. எனவே இந்த கண்ணியின் மூலம் இறைவனை நாம் பிரிந்திருக்கிறோம், அவனை அடைய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். எப்படி குழந்தை அம்மாவை விட்டு பிரிந்திருக்கிறது, நான் இறைவா உன்னுடைய குழந்தை, நீதானுடைய தாயும் தந்தையும், உன்னை பிரிந்து இவ்வளவு பிரிவுகளாக இருக்கிறேன், என்னை நீ கண்டுகொள், உன்னை காண அருள் செய், என்னிடம் இனிமேல் மறையாதே, உன்னை காணாமல் நான் இங்கே ஏங்கி தவிக்கிறேன், நீ மாயாஜாலம் செய்து விளையாடி கொண்டிருக்கிறாய், இந்த விளையாட்டிலிருந்து என்னை விடுவித்தருள்னு சொல்லி நாம் உண்மையான ஏக்கம் கொள்ளும்போது நமக்குள் ஒரு சக்தி பிறக்கும். அந்த சக்தி வரும்போது ஒரு அர்ப்பணம் செய்கின்ற ஒரு நிலை, இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற நிலை. என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை, இனி உன் செயலை என்று கண்டுகொண்டேன் என்று பற்றினத்தார் பாடின மாதிரி ஒரு நிலை உண்டாகும். அதைத்தான் அடுத்த கண்ணியில் சொல்றார். கூர்ந்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன் அருளை பார்த்தவன் நான், என்னை முகம் பாராய் பராபரமே. கூர்ந்த அறிவு, என்கிட்ட இருக்கிற அறிவு, என்னென்ன அறிவு இருக்குதோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. நான் கற்ற அனைத்து அறிவாரியும் பூஜ்யம், அத்தனையும் கொள்ளை கொடுத்து வேண்டான்னு விட்டுட்டேன். உன் அருளை பார்த்தவன் நான், என்னை முகம் பாராய் பராபரமே. உன்னுடைய அருளை பார்த்தவன்னாக்கா நீ உன்னுடைய இருப்பை நான் கண்டு கொண்டேன். நீ இருக்கின்றாய், நிச்சயமாக இருக்கிறாய், ஆனால் மறைந்திருக்கின்றாய். அந்த மறைப்பை நீக்கி அருள், என் முகம் பாராய் பராபரமே. இந்த அறிவு என்றது நாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னாக்கா, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக அறிந்த அறிவை பெறுகிறோம். அடுத்து உலக வாழ்க்கையை நல்ல விதமாக, அதாவது எந்தவித துன்பமும் இல்லாத அளவுக்கு நடத்தணுன்ற ஒரு பாதுகாப்பை வளர்த்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு தான் நாம் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்தாலும், எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போனாக்கா இதை விட்டுணுமா? உண்மையிலே இறைவனை அடையணும்னு சொன்னாக்கா நம்ம யாருமே சொல்ல தேவையில்லை, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போவாங்க. ஆனால் நமக்கு அந்த பந்த பாசம் இருக்கிறது. அதனால்தான் எல்லாவற்றையும் இறைமயமாக பார்க்க வேண்டும். மனைவி மக்கள் அனைத்தையும் இறைவனாக பாவித்து நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று குருதேவர் சொல்கிறார். எதையும் விட வேண்டியதில்லை. ஆனால் விட வேண்டியது நான் எனது என்ற அகங்கார மமக்காரங்கள் கொண்ட கலப்பட அறிவு, உண்மையான அறிவு கிடையாது, கலப்பட அறிவு. அந்த கலப்படத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த கலப்படத்திலிருந்து வெளியே வந்துவிட்டால் உண்மையான அறிவு, ஞானம் பிரகாசிக்கும். இந்த கூர்ந்த அறிவு அத்தனைன்றது உலகியல் அறிவு அனைத்தையும் நான் பார்த்தேன். அடுத்ததாக
இறைவா உன்னை ஆராய்ச்சி பண்ணதுக்காக என்னுடைய சிற்றறிவு கொண்டு உன்னை ஆராய்ச்சி பண்ணதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். ஆனாலும் அந்த சிற்றறிவினால் உன்னை அறிஞ்சிக்க முடியலை. ஸோ உன்னை அறிவதற்கான ஆராய்ச்சி நான் விட வேண்டும். லௌகிக இன்பங்களை பெற வேண்டும் என்கின்ற ஆராய்ச்சியும் விட வேண்டும். என்னை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், உன்னிடத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுதான் உன்னுடைய அருளை பெறுவதற்கான வழி. அந்த வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய முகத்தை பார். ஸோ இந்த கூர்ந்த அறிவுன்றது பல விஷயங்களே அடங்கியிருக்குது. ஒரு அறிவுனாக்கா ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டு மூலமாக நான் பண்படுத்த, அதாவது ஒரு உறுதி நமக்கு வராது. அனுபவம், நெருப்பில் கை வச்சா சுடுன்னு சொல்கிறது அது கேட்டல் அறிவு. ஆனால் நெருப்பில் கை வச்ச பிறகு சுட்ட பிறகு அந்த அனுபவம் புரியுது. அதுக்கப்புறம் புரியுது. அடுத்து பகுத்தறிவு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்ச பிறகு அதன் மூலமாக வருகின்ற அறிவு, அதன் மூலமாக வந்த உண்மையான பகுத்தறிவு, இது எல்லாமே இந்த கூர்ந்த அறிவு. ஸோ ஒரு விஷயத்தை பற்றின ஓரளவுக்கு புரிதல், சாதாரணமாக புரிஞ்சுக்கிட்ட காட்டிலும் நுட்பமான ஒரு அறிவு. இப்போ இன்றைக்கி 10th +2 எக்ஸாம் வந்தது. ஒரு சிலர் தான் 600க்கு 597 599 எடுத்திருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் எடுக்கலை. ஏன்னாக்கா அந்த அறிவை அவர்கள் கூர்ந்த அறிவாக மாற்றவில்லை. படிப்பில் எந்த அளவுக்கு கூர்ந்த அறிவாக நாம் அந்த ஒரு விஷயத்தில் செலுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த விஷயத்தினுடைய அறிவு நமக்கு வருகிறது. அதன் மூலமாக வெற்றியும் நமக்கு வருகிறது. இது படிப்பில். அடுத்தது ஒரு போட்டி நடக்குது. போட்டியில் அந்த செலக்ட் பண்ணுற ஒருத்தர், ஒரு ஸ்டேட் லெவலுக்கு ஒரு கேம் நடக்குது. ஸ்டேட் லெவலுக்கு போனாங்க 2 டீம் விளையாடுது. இதில் இருக்கிறவங்கள நாம் செலெக்ஷனாக பண்ணோம், தமிழ்நாட்டுக்கு டீமாக மாற்றணும். அப்படி பார்க்கும்போது யார் நல்லா விளையாடுறான், எங்கே தப்பு பண்ணுறான், இப்படியெல்லாம் கூர்ந்து கவனித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவது. ஸோ இந்த கூர்ந்த அறிவுன்னு வரும்போது ஒரு விஷயத்தை கவனத்தோடு பார்க்குறது. அப்புறம் கவனத்தோடு பார்க்கறது இல்லாமல் அதில் இருக்கிற நல்லது கெட்டது, அவங்கக்கிட்ட இருக்கிற உயர்ந்தது தாழ்ந்தது, எங்கே அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க, எங்கே சரியாக பண்ணுறாங்கன்ற ஒரு அலசல், ஒரு பகுத்தறிவு திறன். அடுத்ததாக அனுபவம், அப்புறம் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கூர்ந்த அறிவு. இந்த கூர்ந்த அறிவு யார்கிட்ட இருக்கிறோ அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்கிட்ட கூர்ந்த அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய செயல்பாடு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்னுடைய செயல்பாடு கூர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நிலையில் உயர்வு, அதாவது லௌகீக வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நான் போயிட்டே இருப்பேன். ஒரு கம்பெனியில் சாதாரண வேலையாக இருந்தவன் அந்த மேனேஜராக வர முடியும். அந்த கம்பெனி மேனேஜராக இருந்தது இல்லாமல், ஒரு பிரான்ச்சுக்கு மேனேஜராக இல்லாமல் அடுத்தது ப்ரமோஷன், பல பிரான்ச்சுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு மேனேஜர், அடுத்த லெவலை தாண்டி அந்த கம்பெனிக்கு ஒரு பொறுப்பாளர். இப்படி எனக்கு ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கு என்னுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு கட்சி தலைவன், அதாவது கட்சி மட்டத்திலேருந்து மேற்கொண்டு படிப்படியாக செயல்பாடுகள் மூலமாக கட்சி தலைவராக வருது. இது எல்லாமே லௌகீகத்தினுடைய கூர்ந்த அறிவின் மூலமாக வெளிப்பட்ட செயல்திறன் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த அனுபவங்கள், ஒரு நிலைகள், வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைகளை அவன் பெற்றுக்கொண்டே போகிறான். ஆனால் இது எல்லாமே அனித்தியமானது என்பதை விவேகிகள் உணர்கிறார்கள். ஸோ இந்த அறிவு எல்லாமே 6 அறிவுக்குட்பட்டது. இதை தவிர்த்து இன்னொரு அறிவு, 7ஆம் அறிவு. அது எதுனாக்கா எது உண்மை எது பொய்யின் பாகுபடுத்தி எது உண்மையோ அதை கண்டது. அந்த 7ஆம் அறிவு என்பது ஞானம், இறை ஞானம். இந்த இறை ஞானத்தை பெறுவதற்காகத்தான் நம்முடைய அறிவை இறைவனுக்கு பலி கொடுக்கிறோம். கூர்ந்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன் அருளை பார்த்தவன் நான், இணை முகம் பாராய் பராபரமே. ஸோ இந்த மனித அறிவு எல்லாம் இந்த லௌகிக உலகத்தில் என்னென்ன அடைய முடியுமோ எல்லாம் அடைந்தது. ஆனால் அது திருப்தி அடையவில்லை. என்னையும் விட உயர்ந்தது ஏதோ இருக்கிறது, ஏதோ ஒரு சக்தி இயக்குது. நான் எவ்வளோதான் பாதுகாப்பாக இருந்தாலும் நல்ல பலமான
நல்ல எஃகு மாதிரி கோட்டை கட்டியிருந்தாலும் ஒரு சின்ன பூகம்பம் வந்ததுனாக்கா எல்லாமே தரமட்டமாகுது. எவ்வளோதான் கப்பல் நல்லா இது பண்ணியிருந்தாலும் ஒரு புயல் வந்தாலோ ஒரு ஓட்டை வந்தாலோ போயிடுது. ஸோ ஏதோ ஒன்று இந்த ஒரு மனித அறிவை தாண்டி, மனிதனுடைய சக்தியை தாண்டி ஏதோ ஒன்று இயக்கிறது. அந்த சக்தியை நான் காண வேண்டும், அந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் அவன் அந்த விஷயத்துக்கு அவன் போகிறான். அதாவது அடி வாங்கும்போது இந்த உலக இன்பங்கள் அடியான அனுபவித்து கடைசியில் அது ஒன்றுமே இல்லைன்னு புரியும் போது தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த நிலை வரும்போது தான் அவன் கடவுளை அடைவதற்காக முயற்சி செய்கிறான். அதாவது உடல், உருவம், உயிரினங்கள், அந்த நிலைகள், வாழ்க்கையினுடைய நிலைகள், இது எல்லாமே ஏதோ ஒன்று சக்தியை இயக்குகின்றது. என்னையும் ஏதோ ஒரு சக்தி இயக்குகின்றது. அந்த அறிவு என்ன? அதை அறிவது தான் உண்மையான அறிவு. அதுவே ஞானம். இந்த கூர்ந்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன் அருளை பார்த்தவன் மீன்ஸ் இவ்வளவும் சிந்தனை செய்து எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல போய் பூஜ்ஜியத்தில் முடியுது, ஏமாற்றத்தில் முடியுது. அப்போ அந்த ஒரு சக்தி என்ன? மனிதனை இயக்குகின்ற சக்தி என்ன? ஒன்று ஞானத்தை பெறுகின்ற போது அந்த இறைவனுக்காக நாம் பரிதவிப்போம். ஒரு முறை நரேந்திரர் ஆசிரான்றவர்கிட்ட பேசிட்டு இருப்பார். ஆசிரா கொஞ்சம் வரட்டு ஞானி, கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிடுவாப்படி. ஸோ ஈவன் நரேந்திரர் அவர்கிட்ட பேசினாவே குருதேவரே வர்ற அளவுக்கு அவர் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுறவன்னா பார்த்துங்க. அது அவருக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நரேந்திரர் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிறார். குருதேவர் அவர்கிட்ட போயிட்டு இருக்கார், பேசிட்டு இருந்தார். பக்தர்கள் கூட பேசிட்டு இருந்தவரே நரேன் ஆசரா கூட பேசிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரிய வந்தவுடனே டக்குன்னு அதெல்லாம் விட்டுட்டு நேராக அங்கே வரார். சிரிச்சுக்கிட்டே என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நரேந்திரர் சொல்கிறார், நாங்களா பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன விஷயம்? சுத்த ஞானம், சுத்த பக்தி ஒன்று தான். அதாவது அவர் ஞான நிலையை பற்றி சொல்கிறார். பக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அது இதுன்னு சொல்லி அவருடைய சித்தருக்கு ஏற்றபடி என்னவோ அதையெல்லாம் சொல்லி நரேந்திரரை குழப்பிக்கிட்டு இருக்கா. அப்படி இது குருதேவருக்கு எல்லாமே தெரியும். என்னக்கா அவர் தானே இயக்கிறவர், அவரே தான் வில்லனையும் வைப்பார், அவரே ஹீரோவும் வைப்பார், அவரே எல்லா ட்ராமாவும் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது போகிறார், என்ட்ரு ஆகிறார். ஸோ சுத்த ஞானமும் சுத்த பக்தியும் ஒன்று தான். சுத்த ஞானம் எங்கே அழைத்து செல்கிறதோ அங்கேயும் பக்தியை அழைத்து செல்கிறது. பக்தி எளிதான பாதை. அதாவது பக்தனுடைய அடியார்கள், அதாவது அந்தரங்க பக்தர்கள் ஒரே விஷயத்தில் முரட்டு பின்வாதமோடு இருக்கக்கூடாது. அவர்கள் பரந்த அறிவை பெற வேண்டும், அந்த ஒரு ஞானத்தை பெற வேண்டும் என்பதில் குருதேவர் உறுதியாக இருக்கிறத நாம் பார்க்கலாம். சாதுக்கவுடனே இவர் சொல்ற பாட்டு பாடுறார். பித்தனாய் ஆக்கிட வேண்டும் அம்மா இந்த பேதையை பிரம்மமய பொருளை எத்தனை ஆராய்ச்சி அறிவு செய்யினும் எல்லத்தனையும் பயனில்லையேன்னு சொல்லிட்டு பாடுறார். அப்போது மகேந்திரநாத் குப்தர் சொல்கிறார், நான் ஹாமில்டன் நூலில் படித்தேன், A learned ignorance is the end of the philosophy and the beginning of religion ன்னு சொல்லிட்டு எழுதுகிறார். உடனே குருதேவர் கேட்குறார், என்னப்பா அதனுடைய பொருள் என்ன? தத்துவ சாஸ்திரத்தை படித்த முத்தாளாக ஆகிறான், அதன் பிறகு ஆன்மீகம் என்று தேடுகிறான், அப்போது ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பமாகிறது அப்படின்னு குருதேவருக்கு ஏற்ற மொழியில் சொல்கிறார். அப்படி இதை கேட்டோடனே தேங்க்யூன்னு குருமராஜ் சொல்கிறார். ஸோ அந்த படித்த அறியாமை தான் தத்துவத்தினுடைய முடிவும் ஆன்மீகத்தினுடைய தொடக்கமும். இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது, லேர்னட் இக்னோரன்ஸ். நான் எவ்வளோதான் நிலையில் அடைந்தாலும் சரி, மன்னாதி மன்னன் நிலையை அடைந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நிலையை அடைந்தாலும் சரி, எவ்வளோ பட்டம் பதவி செல்வாக்கு எல்லாம் அடைந்தாலும் எல்லாமே அனித்தியம். எப்படி பட்டினத்தாருக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஞானோதயம் வந்ததோ அந்த மாதிரி காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவரைக்கே. ஸோ இந்த ஒரு உணர்வு தான் அந்த ஒரு நிலை. கூர்ந்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன்னருளை பார்த்தவன் நான். கொள்ளை கொடுத்து உன்னருள் இருந்தால் தான் இதை உணர முடியும். அவன் பட்டினத்தார் எவ்வளவோ என்னென்ன மன்னனை விட செல்வந்தனா இருந்தா. அப்படி காவிரி பூம்பட்டியில் மன்னனே அவர்கிட்ட கடன் வாங்குவான், அந்தளவுக்கு பெரிய பணக்காரர். இப்போ நம்ம பார்க்குற பில் கேட்ஸு, அப்புறம் இன்னொன்று யாராவது இருக்கிறாங்களே
எலன் மார்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அந்த சமயத்தில் அவர் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரர். ஸோ அவர்கிட்ட பகவான் ஒரே ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்தும் காதற்ற ஊசியம் வச்சுட்டு காதற்ற ஊசியம் வராதுக்கான்னு கழிவழிக்க படித்த உடனே எங்கேயோ வெடித்த ஒரு உணர்வு, அறியாமையிலேருந்து விடுபட்டு ஆன்ம ஏக்கம். அந்த ஏக்கம் வந்த உடனே அத்தனையும் அகன்றார். மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவா நீ தான் எனக்கு வேண்டும்னு சொல்லிட்டு வாழ்க்கையே அவர் கற்பனம் செய்தார். ஸோ இந்த நிலை வரும்போது தான் நாம் இறைவனை பெற முடியும். அப்போனாக்கா பட்டினத்தார மாதிரி திறக்கணுமானாக்கா அது எல்லாராலையும் முடியாது. ஆனாலும் அவர் கொண்ட அந்த ஒரு விவேக உணர்வு, இறைவன் தான் உண்மை, மற்றது நிலையற்றது, இந்த ஒரு விவேக உணர்வை மனதுக்குள் வைத்து இறைவன் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு நம்முடைய ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். இல்லை பட்டினத்தார மாதிரி நான் போகணும்னு நினச்சாக்கா எது வந்தாலும் ஏற்றக்கூடிய துணிவு வேண்டும். சாப்பாடு கிடைச்சாலும் சரி, சாப்பாடு இல்லைனாலும் சரி, அவமானம் கிடைச்சாலும் சரி, ஏன் மரணமே வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. கண்டினியூஸாக இருந்ததுனாக்கா நம்ம திறக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு இல்லாத போது வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த விவேகத்தை பழக வேண்டும். அதற்கு இறை நாமத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டே வர வேண்டும். ஸோ ஆராய்ச்சியின் மூலமாக இறைவனை அறிவது ஒரு வகை, தியானிப்பதன் மூலமாக இன்னொரு வகை. அவர் காட்சி தரும்போது நம்ம இன்னும் அவரை புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு குருதேவர் சொல்கிறார். ஸோ ஆராய்ச்சி, தியானம், அடுத்ததாக இறைவனுடைய அருள் அது இருக்கும்போது அவரை நாம் அறிய முடியும். ஸோ எது வரைக்கும் ஆராய்ச்சி இருக்கும், எது வரைக்கும் நம்ம இறைவனை பெறவில்லையோ அது வரைக்கும் ஆராய்ச்சி இருக்கும், ஆசைகளும் இருக்கும், எதிர்பார்ப்புகளும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வீட்டில் ஒரு விருந்து போகுது, எது வரைக்கும் சத்தம் கேட்குனாக்கா அந்த சாப்பிட ஆரம்பிக்காத வரைக்கும் எல்லாம் பூரி அது இதுன்னெல்லாம் பரிமாறிட்டு இருப்பாங்க, சத்தம் இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அமைதியாகிடும். தயிர் பரிமாறின பிறகு அந்த சூப்புன்னு சத்தம் தான் கேட்கும். சாப்பாடு முடித்த பிறகு அமைதி, நித்திரை. ஸோ இறைவனை அடைந்த பிறகு அந்த அமைதி, தெளிந்த அமைதி, நிரந்தர அமைதி, களங்கமற்ற அறிவு, நிலை குலையாத தடுமாறாத ஒரு நிலை. எந்த நிலை வந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஏற்ற இறக்கம் வந்தாலும் தடுமாறாத நிலை. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய சித்தருக்கு எட்டினவருக்கு கிருஷ்ணருடைய வாழ்க்கை. துவாரகையே தன் கண் முன்னாடி அழியுது. தன்னுடைய கண் முன்னாடியே யாதவர்கள் அழிந்தாங்க. ஆனாலும் அவர் ஹாயாக மரத்தடியில் சாஞ்சிட்டு குழலை ஊதிட்டு இருக்கு. அப்படி இதுதான் உண்மையான பற்றற்ற நிலை. அடுத்ததாக அம்பு தன்னுடைய காலில் படுது, உயிர் போப்பது, அதை பற்றி கவலைப்படாமல் குழலை ஊதிட்டு இருக்கிற நிலை தான் உண்மையான பற்றற்ற நிலை. ஸோ பகவத்கீதை அவர் சொன்னதுக்கு உதாரணமாகவே அவர் வாழ்ந்து காட்டினார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அவர் கடமையை மட்டும் செய்தார், எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் அனைத்தும் ஒரு லீலை. எது உள்ளுக்குள்ளே இருக்கிறது சத்தோ அது மட்டும்தான் உண்மை. அந்த உள்ளிருக்கின்ற சைத்தன்யம் மட்டும்தான் உண்மை. ஆனால் அந்த சைத்தன்யத்தை உள்ளுக்குள்ளே வைத்து அவர் செய்யாத வேலை இல்லை, செய்யாத அற்புதங்கள் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை நாம் சொல்லுவோம், அவர் அவதார புருஷர், அவரால் பண்ண முடியுது, நம்மால் முடியாது. இதன் மூலமாக நம்முடைய இயலாமையை, நம்முடைய தோல்வியை நாம் ஒத்துக்கிறோம். அதுக்காக அவர் வைகுண்டத்திலிருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அவர் 100% செய்தால் அட்லீஸ்ட் 10% செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தாலே அவர் நமக்கு காட்சி கொடுப்பார். 10% என்னன்னாக்கா, தனியிடத்தில் தனிமையில் மன இயக்கத்தோடு அழுது அரற்றி எம்பெருமானே நீ எப்படி இருக்கிறாய், அதை எனக்கு காட்டு என்று வேண்டுவதே போதுமானது. அவர் உள்ளும் புறமும் இருக்கிறார். எனக்கு மேற்கொண்டு வாழ வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நீ மட்டும்தான் வேண்டும், இதை வேண்டும் அது வேண்டும். நான் ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை ஓட்டம், அந்த ஓட்டத்தை நான் இப்போது நிறுத்தி கொள்கிறேன். இனிமேல் எனக்கு நீ தான் வேண்டும், எனக்கு எது கொடுத்திருக்கிறாய் அது போதும், நீ தான் எனக்கு வேண்டும் என்று தொடர்ந்து அவரிடத்தில் முறையிடுவது, ஏக்கம் கொள்வது. அப்படி செய்தால் அவருக்காக மனம், இறைவன் உள்ளம் நமக்காக உருகும்.
எப்படி நாம் உருகினால் இறைவனுடைய உள்ளம் நமக்காக உருகுமோ அப்படி நாம் அவருக்காக உருக வேண்டும். அதை மாணிக்கவாசகர் சொல்றார், யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியே முனை உருமாறே. மன ஏக்கம் எப்படி இருக்கின்றது, ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு தெளிந்த உரை, ஒரு தெளிந்த வழிகாட்டுதல் இந்த ஒரு பாடலில் இருக்குது. இதை திரும்ப திரும்ப நாம் தியானம் செய்து வந்தாவே மன ஏக்கம் வந்துடும். யானே பொய், இந்த உடம்பு, பர்டிகுலர் பர்சன், இது எல்லாமே பொய். எப்படி பொய்னாக்கா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழியக்கூடியது. என்னுடைய நெஞ்சமும் பொய். இப்போ கொஞ்ச நேரம் உன் மேலே பக்தியோடு இருக்கிறேன், அப்புறமா எல்லாத்தையும் மறந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறேன், அதனால என்னுடைய நெஞ்சும் பொய். ஒரு நெஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கல, மாறிக்கிட்டே இருக்குது, அதனால என்னுடைய அன்பும் பொய். ஆனால் ஒரே ஒன்று தான், உனக்காக அழுதால் நான் பிரார்த்தனை உன்னை பெற முடியும். அழுதல் என்பது உருகுதல், தொடர்ந்து உனக்காக உருகி கொண்டே இருப்பது. ஏன் அப்பறம் தேன்னாக்கா மருந்து. என்ன மருந்துனாக்கா உலகியல் மயக்கத்தை தெளிக்கின்ற மருந்து. உலகியல் மயக்கம்னா அந்த பற்றினை அழிப்பது. இறை அருள் நமக்கு எப்போது கிடைத்திருக்குது என்று எப்போது நாம் அறிந்து கொள்ளலாமாக்கா பற்றற்ற நிலை நமக்கு வரும்போது இறை அருள் நமக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். பற்றற்ற நிலை வராவிட்டால் இறை அருள் நமக்கு கிடைக்கவில்லை. தேக ஆத்ம புத்தியில் உலகியல் இன்பங்களில் பற்று இருக்கிற வரைக்கும் அந்த தேன் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்தது அந்த தேன் கிடைத்தால் அமுத நிலை, மரணமற்ற நிலை வரும். மரணமற்ற நிலை வந்தால் கரும்பின் தெளிவே, என் உள்ளே கடந்து உள்ளுக்குள் இருக்கும் அந்த பரசிவத்தை அறிந்து கொள்கின்றேன். அதன் பிறகு தித்திக்கும் மானே, உண்மையான இன்ப நிலை. அந்த தித்திக்கும் நிலை ஒருபோதும் என்னை விட்டு நீங்காது. சச்சிதானந்த நிலை, ஆனந்த நிலை, பரிபூர்ண ஆனந்த நிலை. அருளாய் அடியே உன்னை உரும் ஆறே. உரும் ஆறேனாக்கா உன்னோடு கலந்து விட வேண்டும். இந்த தேகாத்ம புத்தி நீங்கி, தனித்துவம் நீங்கி உன்னிடத்தில் ஒன்றிட வேண்டும். இந்த பொய்யான வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை என்னை விட்டு நீங்க வேண்டும். இந்த ஒரு நிலைத்தான் உண்மையான ஏக்கம். கூர்ந்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன் அருளை பார்த்தவன் நான், என்னை முகம் பாராய் பராபரமே. இந்த ஒரு நிலை. எனவே இன்றைக்கு 2 கன்னியை பார்த்தோம். ஓஹோ உன்னை பிரிந்தார் உள்ளம், கனலில் வைத்த பாகோ மெழுகோ பாராய் பராபரமே. கூர்ந்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன் அருளை பார்த்தவன் நான், என்னை முகம் பாராய் பராபரமே. உள்ளம் உருக வேண்டும், இறைவனுக்காக உருக வேண்டும். மெழுகு போன்று, கனலில் வைத்த பாகு போன்று உருக வேண்டும். அந்த உள்ளம் என்பது என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அதன் பிறகு இறைவனுக்காக மன ஏக்கம் கொள்வதை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதையும் நாம் பார்த்தோம். அடுத்தது கூர்ந்த அறிவை பற்றின ஒரு விளக்கம். அதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எத்தனை ஆராய்ச்சி இருந்தாலும் இறைவனை பெற முடியாது, மன ஏக்கத்தோடு இறைவனுக்காக அழ வேண்டும் என்று சொன்னதையும் பார்த்தோம். அடுத்ததாக யானை பொய், மாணிக்க வாசகர் அருளிய அந்த பாடல். அடுத்ததாக சென்ற பராபர கண்ணிக்கு திருநாவுக்கரசர் அருளிய கருவாய் முதல், அதாவது பிறந்த நாள் முதல் உனக்காக நான் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு என்ற பாடலையும் நாம் பார்த்தோம். இவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப சிந்தனை செய்து தினசரி வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவுக்கு இறைவனை அடைவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம் இந்த வினை பயனால் உண்டான உடலிலிருந்து விடுபட்டு எப்போதும் இருக்கின்ற அந்த சாஸ்வத நிலையை நாம் பெற வேண்டும். அதற்கு பகவான் அருள் புரியட்டும். வரும் வியாழக்கிழமை இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.